தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் 29ஆம் நாள் 14/8/2024 புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள், அற்புதமான நாள். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றார்கள். அந்த வகையிலே இன்று புதன்கிழமை நாம் இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் 16/8/2024 ஆடி மாதம் 31ஆம் நாள். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலே வேண்டும் வரங்களை எல்லாம் தரவல்லவளாகிய ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தினாலே 43 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு சாஸ்தாபீடத்துக்கு உண்டு. இந்த வரலட்சுமி விரத பூஜையில் கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் அம்பாளுடைய பிரசாதங்களாக சட்டை துணி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பழம், தேங்காய், அதேபோல் தம்பதிகளுக்கு வேட்டி, சாரி, சுமங்கலிகளுக்கு சாரி, அக்ஷர தேவதா குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடை என்பதெல்லாம் அங்கே உபச்சாரங்களாக கொடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சிறப்பு இந்த 43 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு சாஸ்தாபீடத்திலே நடைபெறுவது. இந்த பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே கன்னிப்பெண்கள் இந்த பூஜை வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அவர்கள் நல்ல வரன் கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே கன்னிப்பெண்களும், சுமங்கலி பெண்கள் சந்தோஷமான வாழ்வு கிடைக்க வேண்டும், குழந்தை செல்வங்கள் கிடைக்க வேண்டும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டும் என்கின்ற சிறப்போடும் நடைபெறுவது இந்த வரலட்சுமி விரத பூஜை. அங்கே அந்த வரலட்சுமி விரத பூஜையிலே பூஜைகளெல்லாம் முடிவடையப்பட்டு அந்த நோன்பு கயிறு கட்டப்படும். ஏனைய காலங்களிலே நாம் இந்த நூல் கட்டுகின்ற பொழுது பெண்கள் இடது கையிலே கட்டிக்கொள்வார்கள். இந்த வரலட்சுமி பூஜை நோன்பு கயிறு மற்றும் வலது கை மணிக்கட்டிலே கட்டிக்கொள்ளுவது அவ்வாறு ஒரு சிறப்போடு கூடியது. அங்கே 9 முடிச்சுகள் போடப்பட்டு அந்த 9 முடிச்சிலும் குங்குமத்தினாலே அர்ச்சனை செய்யப்பட்டு இவ்வாறு சிறப்பாக இந்த சாஸ்தாபீடத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு இந்த வரலட்சுமி பூஜை. எனவே நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற இந்த வரலட்சுமி பூஜை வழிபாட்டில் கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும். தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமியோடு ஸ்ரீ வரலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ணமான திருவுளம் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம்.
சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்கள் தம்மை சூழ்ந்திருக்கின்ற பொழுது இன்னும் பல மக்கள் அவருடைய போதனையை கேட்டு வந்து அவருடைய ஒரு இல்லத்திலே அவர் போதித்து கொண்டிருந்த பொழுது வெளியிலே அவருடைய தாய் மரியாவும் அவருடைய சகோதரர்களும் அவரை காண வேண்டுமென்று நிற்கின்றார்கள் என்று இயேசுவிடம் கூறுகின்றார்கள். அப்பொழுது இயேசு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருடைய போதனையின் ஒரு முக்கிய உட்பொருளை, செய்தியை கூறுகின்றார். என்னுடைய தாயும் சகோதரர்களும் யார்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற இந்த சீடர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரர்களும் என்று. இயேசுவுக்கு ஒரு தாய், இயேசுவுக்கு சகோதரர்கள், உறவுகள் என்று பலர் இருந்தாலும் அவர் அந்த இரத்த உறவை கடந்து விசுவாச உறவை இந்த சமூகத்திலே ஏற்படுத்துகின்றார். இறை நம்பிக்கையாளர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர்கள் ஒருவர் ஒருவரை சகோதர சகோதரிகளாக, பெற்றோர்களாக, பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான உறவு நிலை. இதை பற்றி இயேசு அழகாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எடுத்துச் சொல்லுகின்றார். என்னுடைய, அதாவது தந்தையினுடைய திருவுள்ளம், இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்றவர்கள். நாங்கள் எங்களுடைய பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புவது போல, எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற விரும்புவது போல, ஏனென்றால் நாங்கள் அவர்களை அன்பு செய்கின்றோம், அவர்கள் எங்களை அன்பு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு நிலை அழகானது, புனிதமானது, நல்லது, தேவையானது. ஆனால் இயேசு போதிக்கின்றார், இந்த குடும்ப உறவை கடந்து முழு சமூகத்துமே ஒரு குடும்பமாக, முழு உலகத்தையுமே ஒரு குடும்பமாக, ஒருவர் ஒருவரை சகோதர சகோதரிகளாக, பெற்றோர் பிள்ளைகளாக கருதுகின்ற ஒரு அழகான உறவு முறை எப்படி வருகின்றதென்றால், நாம் எல்லோரும் கடவுளை தந்தை என்று அழைக்கின்றோம். அந்த தந்தையினுடைய விருப்பம், அவர் எங்களுக்கு எப்பொழுதுமே மீட்பை தர வேண்டும், விடுதலையை தர வேண்டும், முழு மனிதர்களாக நாங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், மகிழ்வோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் திட்டம் கொள்கின்றார். அவருடைய இந்த திருவுள்ளத்தை, அவருடைய இந்த திட்டத்தை, அவருடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது எங்களுக்குள்ளே இனம் தெரியாமலே ஒரு ஆழமான அன்புறவு பிறக்கின்றது. அந்த உறவினால் எங்களுடைய உள்ளத்திலே கிடைக்கின்ற மகிழ்ச்சியும், எங்களுடைய வாழ்விலே கிடைக்கின்ற வளமையும் இன்னும் அதிகமாக கிடைக்கின்றது. இதைத்தான் இயேசு, யார் என்னுடைய தாயும் சகோதரர்களும்? நீங்கள் தான். என்னுடைய போதனையை கேட்கின்றீர்கள், ஆண்டவருடைய திருவுள்ளப்படி, தந்தையாகிய கடவுளுடைய திருவுள்ளப்படி வாழ விரும்புகின்றீர்கள், அதுதான் என்னுடைய. நாங்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவினுடைய சகோதரர்களாக, கிறிஸ்துவினுடைய தாய்மார்களாக, தந்தையர்களாக, கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவை முழு சமுதாயமும் ஒரு குடும்பம் போல அன்போடும் பண்போடும் ஒருவர் மற்றவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற, அதனால் ஏற்படுகின்ற திருப்தியும் மனநிறைவும் வளர்ச்சியும் எங்கள் மத்தியிலே இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே எங்களுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோமாக. ஆமென்.
الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தாலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும் சொகுசான பௌதிக வளங்களையும் நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கென்று அல்லாஹு தாலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தாலா இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இன் தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக,
நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.